ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். என்னடா அது ரசம் கூட வைக்க தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. இதுக்கு கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கோங்க. மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கணும். இடித்து வச்சுட்டு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டு தாளித்து காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் அது ரெண்டும் போட்டுக்குவோம். போட்டுட்டு இடித்து வச்ச மிளகு, சீரகம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். அந்த எண்ணெயில் வதங்கும் போது அந்த வாசனை நல்லாயிருக்கும். இதை வதக்கி விட்டுட்டு அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு தக்காளி ஒரு 2 தக்காளி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த எண்ணெயில் இதெல்லாம் வதங்கின பிறகு நம்ம ரசம் வைக்கும்போது ஏன்னா ரசம் வந்து கொதிக்கும் போதே இறக்கிடுவோம். அதனால் நம்ம இதெல்லாம் வதக்கிட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புளியை கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிட்டு மஞ்சத்தூள், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். பெருங்காயம் போட்டதை நான் வீடியோவில் எடுக்கலை. உப்பு போட்டு கரெக்டாக பார்த்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். இறக்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றும்போது அந்த ரசத்தோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய பீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.